Hi, hello, welcome to Maitra Vlog. Support the and subscribe in my channel. பாண்டியன் ஸ்டோர் 2ல என்ன நடக்குதுன்னா, கோர்ட்டுக்கு போன தங்கமயில பற்றி விசாரிக்கிறாங்க. ஜட்ஜு வந்து ஆப்போசிட் டீமான பாண்டியன் ஃபேமிலியை விசாரிக்கிறாங்க. தங்கமயில வந்து என்னென்னு கேட்குறாங்கன்னா, நீங்கள் எப்படியெல்லாம் டார்ச்சர் அனுபவிச்சிங்க, உங்களை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படியெல்லாம் கேட்குறாங்க. கேட்டோடனே தங்கமயில் வந்து முன்னுக்கு பின்முறைனா பதில் சொன்ன உடனே இவங்க வந்து ஆப்போசிட் டீமான பாண்டியனையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பாண்டியனை கூப்பிடுங்க, பாண்டியனை விசாரிக்கும். அதுக்கு முன்னாடி தங்கமயிலுடைய அம்மாவை விசாரிச்சு ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே தங்கமயில் அம்மா வந்து என் பொண்ணை வந்து 11 மணி வரைக்கும் வேலை வாங்கி ரொம்ப சாப்பாடு செய்ய சொல்லி டார்ச்சர் பண்ணி வேலைக்கு போக சொல்லி இதெல்லாம் பண்ணி என் பொண்ணுக்கு அபாஷனே ஆயிடுச்சு. இதெல்லாம் என்ன இது, என் பொண்ணு வந்து அவங்க கூட சேர்ந்து வாழ சொல்லுங்கள், ஆனால் வந்து அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடாது, தனி கொடுத்தனும் எடுத்துகிட்டு இருக்க சொல்லுங்கள், அவங்க 2 பேருடைய பழப்புக்காக கடையை எழுதி கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவும் ராஜு என்ன சொல்கிறாங்க, இவங்க சொல்கிற அக்கிரமாக பொய்க்கு கடையை வேற எழுதி கொடுக்கணுமா, இவங்களுக்கு இன்னும் நகை விஷயம் தெரிஞ்சால் என்னாகுமோ அப்படின்னு சொல்லி பேசிட்டுருக்காங்க. உடனே வந்து தங்கமயில் ராஜு என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கா நகை விஷயம் தெரிஞ்சால் அது வேற அத்தை வேற நம்ம மேலே கோச்சிப்பாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாண்டியனை விசாரிக்கிறாங்க. பாண்டியன் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்தால் தானே நாங்கள் சொல்கிறதுக்கு, என் மருமகள் 3 பேரையுமே நாங்கள் எங்கள் பெத்த பொண்ணாக தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் வேறு என் பசங்களெல்லாம் குடும்பம் வச்சுக்கிட்டாங்க, ஸ்டேஷனில் ஒரு நாள் ஃபுல்லாக பத்தாவதுக்கு என் மனைவியே கோமதியும் குடும்பம் வச்சுட்டாங்க, அவள் உடம்பு முடியாதவ, எனக்கு வந்து நான் எதுக்கு அவன்லாம் இது அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் செந்திலை கூட்டு சரவணனை கூட்டு விசாரிக்கிறாங்க. சரவணன் வந்து பொய்க்கு மேலே பொய்யா அவள் சொன்னா, என்கிட்ட வயசுலேருந்து கல்யாணத்துலேருந்து எல்லாமே பொய் தான் சொல்லிகிட்டு இருந்தா, படிப்புலேருந்து எல்லாமே, அவள் எனக்கு வேணாம், இது இல்லாமல் அவன் மேலே தப்பை மறைக்கிறது, என் மேலே வந்து என் வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட வந்து இவன் வந்து வேற ஒரு பொண்ணு கூட அஃபேரில் இருக்கான்னு சொல்லிட்டு என்னுடைய கேரக்டர் அசாசினேஷன் பண்ணான், அது என்னால் தாங்க முடியாமல் தான் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட பொய் சொன்னேன், இவ கூட நான் சேர்ந்து வாழ மாட்டேன், இவளுக்கு எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே தங்கமயில் கதறி அழுகுறாங்க. மாமா இப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு கதறி அழுகுறாங்க. இதெல்லாம் நடக்க போகிறது பார்த்தா தங்கமயில் வந்து லைஃப் கடைசி வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாதுன்ற நிலைமைக்கு அவங்க அம்மா தங்கமயிலை கூப்பிட்டு வந்துட்டாங்க. தங்கமயில் என்ன பண்ணியிருக்கலான்னா, இதுக்கெல்லாம் அவங்க அம்மா ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஜாமீன் கிடைக்கிறதுக்காக கூடாதுன்றதுக்காக பிளான் பண்ணுறாங்க. என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, என் பொண்ணே வேணான்னு சொல்லிட்டாங்களா அவங்க, இதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு செஞ்சது எல்லாம் எதுக்கு அவங்களுக்கு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் இவங்க எனக்கு இன்னொரு பொண்ணும் இருக்குது, நான் அதையும் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க. உடனே அவங்க ஆப்போசிட் வக்கீல் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க தங்கமயில எப்படி என்ன டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எதிர் வீட்டில் இருக்கிறவங்ககிட்டே கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி ஒன்று நடந்தால் தானே நாங்கள் சொல்கிறதுக்கு, தங்கமயிலுடைய அம்மா வந்து எங்களை பார்த்து தங்கமயிலுடைய அம்மா வந்து எங்களை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி பொய் சொல்லுங்கள், நீங்கள் தங்கமயில டார்ச்சர் பண்ணாங்க, அடித்தாங்க, துன்புறுத்துனாங்க, ரொம்ப அவமானப்படுத்தினாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அது ஆப்போசிட்டாக வந்து சொல்லிவிடுவாங்க, உண்மையை சொல்லிவிடுவாங்க அவங்க. உடனே வந்து பழனி வெளில வருவான். வெளில வந்தோடனே போயிட்டு கேட்பாங்க, ஜாமீன் கிடச்சிருச்சு, அவங்க எதனா டிமாண்ட் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு மீனோடைய அப்பா கேட்பாரு. ஆமாம், டிமாண்ட் பண்ணியிருக்காங்க, போட்டு நகையெல்லாம் கேட்டிருக்காங்க. உடனே ராஜும் தங்கமயிலும் என்ன சொல்லுவாங்க, நகை தானே கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ராஜுக்கும் மீனாவுக்கும் தான் தெரியும் நகை எல்லாம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. நகையெல்லாம் வந்து டியூப்ளிகேட் நகைன்னு, இது எப்போ வெடிக்க போகுதுன்னு தெரில. கோமதி என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, கடைசி வரை நீங்களும் என்கிட்ட மறைச்சிட்டிங்கல்ல, எனக்கு வந்த ஒரு மருமகள் கூட எங்களை நிம்மதியாக வாழ விட மாட்டேறீங்க. இப்போ என்னென்னா, தங்கமயிலுடைய அம்மா என்ன பிளான் வச்சுருக்காங்கன்னா, அடுத்து இந்த நகையெல்லாம் டூப்ளிகேட் நகையாக கொடுக்குறாங்க, எங்களுக்கு 80 பவுனும் ஒரிஜினல் நகையாக இருக்கணும், இதெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலேயே கேஸை திரும்பி ஃபைல் பண்ணுறதுக்கு இருக்காங்க. இது தெரியாமல் இவங்களும் ஜாமீன் கிடச்சிச்சின்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நடக்க போகிறது என்னன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.